இந்த வந்துடும் தலைவா. கண்ணில் காட்டி மறைச்சிட்டே. நன்றி கடவுளே. சீக்கிரம் நம்ம கடத்திலிருந்து வந்திருக்கிற வியாபாரிகள் எல்லாரையும் மனமாற வரவேற்கிறேன். ஒத்த கடையா இருந்த நம்ம தெரு இன்னைக்கு 250 கடையா மாறி இருக்கு. அதுவும் நீங்க நினைக்கிற மாதிரி மொத்த வியாபாரம் இல்லை, சில்லறை வியாபாரம் தான். நான், இந்த மாணிக்கம், இவங்க அப்பா எல்லாரும் இந்த கடையில் நின்று தான் இந்த வியாபாரத்தை கற்றுக்கிட்டோம். ஊருக்கே விலாசம் நம்ம கடை தெரு தான். ஒற்றுமையாக இருக்குன்னு ஆரம்பிச்சு தான் நம்ம சங்கம். நல்லது கெட்டதுன்னு யாருக்கு எந்த குறையும் வைக்கல. பேச வந்தது அது இல்ல. இத்தனை வருஷம் வரவு செலவு கணக்கு எனக்கு வேணும். இங்க 25 வருஷமா நீங்க மட்டும்தான் தலைவரா? இங்க எல்லாருக்கும் உரிமை இருக்கு. எங்க அப்பனும் நிறைய உழைச்சிருக்கான். இது வரைக்கும் நீங்க தலைவரா இருந்தது போதும். இனி நான் தான் தலைவர். நீங்க பண்ணதை விட நான் சிறப்பா பண்ணுவேன். என்னையா பேசுறீங்க? என்ன கேக்குறீங்க? சரிப்பா, அதுக்கு அவகாசம் வேண்டாமா? அட சும்மா இருந்த. நாளைக்கு பேசி ஒரு முடிவை சொல்லுங்க. ஆத்திரப்படாம பேசு. இது சட்டுப்பட்டு பேசி முடிவெடுக்க வேண்டிய காரியம் கிடையாது. புரியுதா? இங்க இருக்கிறது யாருங்கிறத நான் முடிவு பண்ணிக்கிறேன். அட விடு கருப்பு, சின்ன பையன், அவன் பேசுறத பெருசா எடுத்துக்காத. எல்லாருக்கும் வர்றேன். நல்ல விஷயத்த ஒழுங்கா நடத்த விட மாட்டாங்களே.
எதிர்த்து பேசினா மட்டும் இல்லடா, எதுக்க வந்தாலே கொன்னே விடுவேன். டேய் எதுவும் தெரியலடா, சத்தம் மட்டும் தான்டா வருது. இப்போ தெரிதாடா? டேய் எதுவும் வரலன்றா. கொஞ்சம் திருப்ப. திருப்புறான் பாரு. ஆ இப்போ டேய் ஜங்ஷன் செக் பண்றா. அதான்டா பண்ணிட்டு இருக்கேன். தெரிதாடா? சட்டி சோறு கொட்டிக்கு தான்டா லாய்க்கினே. டேய் என்னடா பண்ற? பார்த்தா தெரியல. அங்க ஒண்ணும் தெரிய மாட்டேங்குதுடா. ஜங்ஷன் பாக்ஸ பாரு. இப்போ போய் பார், நல்லா தெரியும். டேய் குண்டா வந்துருச்சுடா. சரி சரி. கொஞ்சம் பேசி நீ இப்போ கீரா தெரிதா இல்லையாடா? என்ன சவுண்டே காணோம்? ஆஹா, இதுக்குத்தானா மச்சான்? சூப்பர். நீ என்ன கீழே வந்தா? மச்சான் என்ன நடக்குதுன்னே தெரியல. என்னப்பா வேலையில முடிஞ்சிருச்சா? இப்பதான் பார்க்கவே ஆரம்பிச்சிருக்கான். ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிருவான். கொஞ்சம் சீக்கிரமா முடிக்க சொல்லுங்க. சொல்லவே வேணாம், சீரியல் கண்டிப்பா போயிட போகுது. முடிச்சிருவான். சரிப்பா. உனக்கு அடிச்சுடா யோகம். சாரி சாரி சாரி. என்னடியாச்சு? ஒன்றும் இல்லைம்மா. அது இல்லைங்க, நான் வரது தெரியாம அதான் பயந்துட்டாங்க. ஆஹா, நான் என்னமோ ஏதோன்னு பயந்து போயிட்டேன் தம்பி. என்னடா ஆச்சு? ஷாக் அடிச்சுச்சா என்ன? டேய் வாய மூடுறோம். வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா தம்பி? இப்பதான் ஆரம்பிச்சிருக்கான் ஆண்டி. டேய் முடிச்சிட்டல? இல்ல முடிச்சிட்டான். இந்தப்பா பணம். ரொம்ப தேங்க்ஸ். இது உங்களோடது. ஏதாச்சும்னா சரிப்பா. தம்பி எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் உடனே வந்துடுறேன். இந்த தம்பிட்டே போன் இருக்குக்கா? வாய மூடுறோம். வரேங்க. சரிப்பா. போதுமா, சாம்பார் போதும். வணக்கம் ஐயா. சாப்பிடுமா. என்னடா படிக்கிற? ரெண்டாவது. ஆ? ரெண்டாவது. நல்லா படிக்கணும். கஸ்தூரி, ஆ? மத்தியானமும் இங்கே தான் சாப்பிடுவாங்க. பசங்க நினச்சி கறிகறி எடுத்துட்டு வர சொல்லு. சரிங்க. சேகரு, அண்ணா என் பொண்டாட்டி பிள்ளைய ஒண்ணும் பண்றாங்க அண்ணா. உங்க காலில் கூட விழுவுறேண்ணா. அண்ணா விட்டுடுங்கண்ணா. எழுந்துரு. பயமுறுத்துறன்னு நினைக்காத. ஆமா, இன்னைக்கு தானே கோர்ட்ல சாட்சி ஏத்துறாங்க. ஆமாண்ணா. மொத்தம் 19 சாட்சிடா. 18 பத்தி எனக்கு கவலை இல்லை, நான் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஆனா ஒன்றை பத்தி தான்டா கவலை. அந்த ஒண்ணு நீதான்டா. சத்தியமா நான் சொல்ல மாட்டேனே. கோர்ட்ல நீ மண்டையை மேலையும் கீழே ஆட்டினு வச்சுக்கோ, 15 நாள் ரிமாண்ட்ல கேஸ் வாங்கிட்டு உள்ள போறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. ஆனா அண்ணனுக்கு அது அவமானம். அதே மண்டையை நீ அங்கிட்டு இங்கிட்டு ஆட்டினு வச்சுக்கேன், அண்ணனை சிரிச்ச மாதிரியே பாப்படா சேகரு. அண்ணா நீங்க தான் செஞ்சு நான் சொல்ல மாட்டேனே. அண்ணா சத்தியமா நம்புங்கண்ணே. அண்ணா நான் சொல்ல மாட்டேன். இவனை கோர்ட்டு கூட்டு போய் கூட்டு வாங்கடா. டேய் சேகரு, உன் பொண்டாட்டியும் புள்ளியும் இங்கே தான் இருக்காங்க, மறந்துடாத. போங்கடா.
மரகதம், ஏய் மரகதம், எங்க இருக்கிறா? வந்துட்டீங்களா? ம், உட்காருங்க, நான் போய் தண்ணி கொண்டு வரேன். இந்தாங்க. பஞ்சாயத்தில் நடந்த எவன் போய் சொன்னான்னு தெரியல. ரைஸ் மில்ல வச்சு சரவண மருதுவை அடின்னு அடிச்சிருக்கிறான். இதெல்லாம் நமக்கு தேவையா? அவன்லாம் ஒரு ஆளு. சல்லி பசங்களை கூட வச்சுக்கிட்டு 4 பேர் முன்னாடி உங்களை மரியாதை இல்லாம பேசினா அவன் என்ன பாத்துக்கிட்டு சும்மாவா இருப்பான்? அதுக்கு இல்லடி, நாளைக்கு ஏதாவது ஒன்று கிடக்கு ஒன்று ஆகி போச்சுன்னா என் மச்சான் மாதிரியே முணுக்குன்னா மூக்கு மேலே கோபம் வந்துடுது. என்ன செய்யறவனு தெரியாமையே செஞ்சுப்படுறான். மரகதம், சரவணனுக்கு ஒரு நல்லது செஞ்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா இந்த சொத்து பத்தெல்லாம் எங்கள் அக்கா தானே எனக்கு கொடுத்துச்சு. என் மச்சான் வாழ்ந்த காலத்தில் எப்படி வாழ்ந்தாரோ அதே மாதிரி சரவணனையும் வச்சு பார்க்க ஆசைப்படுறேன். உங்க மனசுக்கு என்ன படுதோ அதையே நீங்க பண்ணுங்க. நான் போய் டீ எடுத்துட்டு வரேன். என்னண்ணே ஒரே ஃபீலிங்கா வரீங்க? நைட்டு பூரா தூங்கலடா. ஏண்ணே? ராத்திரி விடியறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்குடா. பத்தாக்குறைக்கு கனவு. என்ன கனவு? டேய் சதீஷ், இந்த இதயத்தை திருடாத படத்துல அரப்பாவடை கட்டிக்கிட்டு செக்கச்சேவேர்னு ஒரு பிள்ளை ஆடிட்டு பாடிட்டு தெரியும்ல, அந்த பிள்ளை இப்ப கனவுல வருதுடா. பாத்தியா? அப்ப உனக்கு சிகப்பு தான் பிரச்சனை. சும்மாரா குண்டலா. வர வர பொண்ணுங்களை கனவுல கூட கட்டி பிடிக்கிறது இந்திய இறையாண்மைக்கு எதிரான செயல்னு நினைக்கிறேன்டா. ஆமாடா. நான் முடிவு பண்ணிட்டேன், சொல்றத கேளு. உயரத்தில் உன் உதடு அவள் நெத்தியை தொடும். தொடணும்டா சதீஷ், தொடணும். இது அன்னை வாழ்க்கையில நடக்கணும். பள்ளி மல்லா குழந்தை வெள்ளையா தெரியுமே, அந்த மாதிரி ஒரு பொண்ணு வெள்ளையா. ஐயப்பா, நீ சொல்லும் போதே எனக்கு குதூகலமா இருக்குடா. இருக்கும் இருக்கும். ரிதில் சோப்பு விளம்பரத்துல அருவில குளிக்கும்ல, அந்த மாதிரி ஒரு பொண்ணு. அடே, அது ரொம்ப பழைய விளம்பரமாச்சே. அண்ணே, இப்பெல்லாம் ஃபால்ஸும் புதுசு, நடிக்கிற பொண்ணும் புதுசு. அப்படி ஒரு அண்ணியை தானே நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம். உனக்காக இவ்வளவு கஷ்டப்படுற எங்களை இந்த ஊரே உன் மண்டை கழுவி நாங்க குடிக்கிறோம்னு சொல்லும் போது அதுதானே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சதீஷ் விட்ரா, ஊர் அப்படித்தான் பேசும். நல்லவங்களை எல்லாம் கடவுள் இப்படித்தான் சோதிப்பாருன்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே சொல்லியிருக்காருல. அதை விட்டுட்டு என்னமோ பேசிக்கிட்டு இருக்கு. பேசாம அண்ணே, உன்னை மாலையும் கருத்தும் பார்க்காம என் கட்டை வேகாது. இது சத்தியம்.